நேத்து ஆஃப் பண்ணி வச்ச போன இது வரைக்கும் அண்ணன் ஆன் பண்ணவே இல்ல. போன்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கும் தம்பி. அண்ணே, உங்களுக்கு அண்ணனை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லையாங்க? நீ எங்க போனாலும் அவனுக்கு வர தெரியாதா? நீ எதுக்கு இப்படி ஆளா பறக்குற? பெரியப்பா ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. மாப்பிள்ள கிளம்பிட்டாரான்னு கேட்டியா சுரேஷ்? கிளம்பிட்டாரா? உங்க அம்மா அப்பா எப்பமா வருவாங்க? அப்பாக்கு இன்னைக்கு செக்கப் இருக்கு, அதனால வர முடியாதான். வேண்டுதல் வேண்டுதல்னு சொன்னீங்களே, எதுக்காக வேண்டுதல்னு சொல்லவே இல்லையே. சுரேஷோட கல்யாணத்துல ஒரே பிரச்சனையா இருந்துச்சுல்ல, அதான் அவன் கல்யாணம் நல்லபடியா நடந்தா குலதெய்வம் கோயிலுக்கு நேர்த்தி கடன் செலுத்துறதா வேண்டிக்கிட்டு இருந்தோம். இவ கூட அப்படியே பொங்கலும் வச்சிருவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் அதையும் ஒரே ஐடியா பண்றோம். அண்ணி, அத்தை வராங்க. மலரு வாமா. வாங்க அத்தை, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? ஆமாமா, இவங்க தான் மலர் அக்காவோட அம்மா. ஓ, வணக்கங்க. மலரோட அம்மாவா நீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. இல்ல, மலரோட அழகெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு இப்பதானே தெரியுது. அம்மா, இவங்க தான் நான் சொன்ன குன்னக்குடி சொந்தக்காரங்க, கோமதி அம்மா. வணக்கம். வணக்கம். உங்ககிட்ட நான் போன்ல பேசினேனே, நேர்ல வந்தா நீங்க என்ன பாப்பீங்கன்னு. நான் தான் அந்த கோமதி. என்னன்னு நீங்க சம்பந்தி அம்மா வந்திருக்காங்க, வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டீங்களா? வாங்க. என்னங்க அம்புட்டு தானா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டீங்களா நீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நீங்க? இருக்கோம். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. வணக்கம். வாங்க மாப்பிள்ள. வாங்க மாமா. வா ரேவதி. எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் வரும்போது கூட இம்புட்டு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. என்ன மாமா, யார் யாரோ வந்திருக்காங்க? மலரோட அம்மாவை கேக்குறீங்களா? அந்த அம்மாவை கூப்பிட எங்களுக்கும் கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஆனா மீனாவோட மாமியார் தான் அவங்கள வர வச்சுட்டாங்க. பாக்யராஜ், மலருக்கு குங்குமம் வச்சு விடுப்பா. மனைவிக்கு குங்குமம் வைக்கிறது எல்லாமே பாக்யராஜ் மட்டும் தான் பண்ணணுமா? நீங்களும் வச்சு விடுங்க. சுரேஷ், மதிக்கு குங்குமம் வச்சு விடுப்பா. என்ன நீ இன்னைக்கு உங்க முகத்துல சந்தோஷம் தெரியுது? எல்லாம் அத்தா வந்த சந்தோஷம் தான். ரொம்ப தேங்க்ஸ். இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வயித்துல எதுவும் வலி இருக்கா? இல்ல. சாப்பாடு என்ன கொடுக்கலாம் டாக்டர்? 3 நாளைக்கு லிக்விட் மட்டும் தான் சாப்பிடு. அதுக்கப்புறம் மெல்ல சாலிட் ஃபுட்டுக்கு கம்ப்ளீட்டா மாறிடலாம். ஓகே டாக்டர். வாமிட்டிங் சென்சேஷன், சிவியர் பெயின் ஏதாவது இருந்தா இமிடியேட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க. சர்ஜரி தான் முடிஞ்சிருக்கு, ட்ரீட்மெண்ட் இன்னும் முடியல. கொஞ்ச நாளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க சார். பில்லிங் ப்ராசஸும் டிஸ்சார்ஜ் சம்மரியும் ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்க இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிடும். Thank you, doctor. தேங்க்யூ. டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி ஆயிடுச்சு, நீங்க போய் பில் பே பண்றீங்களா? நான் வந்து கட்டுறேன். நான் தான் உலகத்திலேயே நல்ல காபி போடுறவன் நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்ன விட நல்ல காபி போடுறமா? ஆமா, உன் மாமாவும் அத்தையும் எங்க? அவங்க தூங்குறாங்க. இம்புட்டு நல்ல காபி போடுறதுனாலதான் உன் அத்தையும் மாமாவும் காபி காபி காப்பின்னு கேட்டுட்டே இருக்காங்க. இனிமே நீ காப்பிய சுமாரா போடு, சரியா? ஆ. நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, அன்பாவும் இருக்கீங்க. அதே நேரம் மனசுல பட்டத உடனே சொல்லவும் செய்றீங்க. ராஜி கிட்ட, மீனா கிட்ட எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க. ஏம்மா, அப்படிதானமா இருக்கணும். நான் மாமியார் ஆயிட்டா பெரிய திமிரெல்லாம் காட்டி என்னத்த சாதிக்க போறேன்? பாவம், அந்த புள்ளையும் சந்தோஷமா இருக்க முடியாது, நானும் நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா எல்லாரும் அப்படி யோசிக்கிறது இல்லையே. நாளைக்கு சாயங்காலம் கிளம்பிடுவீங்கல்ல? ஏமா, நான் விருந்தாளி தானே, எனக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல. நீங்க போயிட்டீங்கன்னா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானும் உங்களை மிஸ் பண்ணுவேன். நானுமே உங்களை தேடுவேன் தான். இந்த புள்ளைங்க ரெண்டும் என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துச்சு. அங்க போய் என் மக அரசிய மலர்னோ மதியனோ கூப்பிட போறேன். அவ என்கிட்ட சண்டைக்கு வர போறா. ஏமா, சுரேஷ் எங்க? ரூம்ல இருக்காரு. சரி, தம்பிய கூப்பிடுறியா? என் தம்பி தூங்கிட்டு இருந்தியா? கூட்டிட்டு வர சொல்லி தொந்தரவு பண்ணிட்டேனோ? சில விஷயம் எல்லாம் என் மனசுல தோணுனா என்னால பேசாமலாம் இருக்க முடியாதுப்பா. நீங்க பேசுங்கம்மா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது பாட்டு மட்டும் கிடையாது, அதுதான் நிஜம். கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணு நல்லபடியா இருந்துட்டா அந்த புருஷனுக்கு அதை விட பெரிய வரம் எதுவுமே கிடையாது. போன ஜென்மத்துல நீங்க 2 பேரும் என்ன புண்ணியம் செஞ்சீங்களோ தெரியல. உங்களுக்கு கடவுள் அந்த வரத்தை அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு. நல்லா அழகான பொண்டாட்டியும் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. மலரும் சரி, மதியும் சரி, தங்கமான புள்ளைங்க, மரியாதையான அன்பான புள்ளைங்க. இத பாருங்க, 2 பேரையும் நீங்க நல்லா பாத்துக்கணும், சரியா? பத்திரமா பாத்துக்கணும், சரியா? ஏன் பாகிராஜ், மலர் கிட்ட பேசின வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த புள்ள உன்னை விட்டு கொடுத்ததே இல்லப்பா. எனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு இந்த புள்ள பேசுது. அதே மாதிரி நீயும் இந்த புள்ளைய விட்டு கொடுக்காம பேசு. யார்கிட்டயும் விட்டு கொடுக்காத. சரிம்மா. உனக்கு உன் மொத்த குடும்பமே இருக்கு, ஆனா இவளுக்கு நீ மட்டும்தான் இருக்க. அதை நீ மறந்துடக்கூடாது. இல்ல, மறக்க மாட்டோம். சுரேஷ், கல்யாணம்னு ஒண்ணு நடந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துட்டு மதியோட நீ நல்லபடியா வாழணும். மதி ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி உச்சாணி கொம்புல ஏறி நிக்கிற ஆள் இல்ல. எல்லாரும் சமமா இருக்கணும்னு நினைக்கிறவ. நீ இறங்கி வந்தா அவளும் இறங்கி வருவாப்பா. கோவம், வருத்தம் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு நல்லபடியா வாழ்க்கைய ஆரம்பிக்கிற வழியை பாருங்கப்பா. இத பாருங்க, அடுத்த முறை நான் வரும்போது எந்த நேரமும் அக்காடான்னு உட்கார்ற மலரை பார்க்கணும். மலருக்கு துணையா நிக்கிற பாக்யராஜ பார்க்கணும். ஒன்னா சந்தோஷமா இருக்கிற மதியையும் சுரேஷையும் பார்க்கணும். இதெல்லாம் நடக்கும்ல? கண்டிப்பா நடக்கும்மா. நீங்களும் என் பிள்ளைங்க மாதிரி தான். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் கும்பிடுற சாமி கிட்ட எல்லாம் வேண்டிப்பேன். நீங்க நல்லாதான் இருப்பீங்க. எதுக்கு இப்ப எங்க வீட்டு முன்னாடி வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்கிய? என்ன பிரச்சனை? எங்க அவன் பையன்? எங்க அண்ணன் வீட்டை விட்டு போய் 4-5 நாள் ஆச்சு. உன் பையன் கத்திருந்தான். எங்க
எங்க அண்ணனை எங்க கூட்டி மறைச்சு வச்சிருக்கான். மரியாதை எங்க அண்ணன் எங்க இருக்காருன்னு சொல்லு. அண்ணா அக்கௌண்ட்ல இருந்து சொலையா 10 லட்சம் போயிருக்கு. புரியா சாமி, நானே போன போட்டு கேட்டு போன போடியா அரிசி அப்பா போன் எடுத்துக்கோ. அப்பா போப்பா. எங்க போன ஸ்பீக்கர்ல போடுங்க. அப்பா தான் கூப்பிடுறாரு, பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, ஏய் எங்கடா இருக்க? ஏல எழுத்து வீட்டுக்காரங்க வந்து நாக்கு மேல பல்ல போட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. அந்தாலே நீ முதல்ல எங்க இருக்க அத முதல்ல சொல்லு. பெரியப்பா எங்க இருக்காருன்னு கேட்க சொல்லுங்கப்பா. உமாவோட பெரிய நீ உன் கூட தான் இருக்காருடா. ஏலே அவர் எங்கயோ கூட்டி போனே. அத பார்த்துட்டு அவர் தம்பி மகனே கத்திக்கிருக்காரு வந்து. நீ அவரை கார்த்தி வச்சிருக்கன்னு நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்னு இந்தால பேயாட்ட அடிக்கிருக்காரு. அந்தாலே அவர் உன் கூட தான் இருக்காருடா. ஆமாப்பா, அவர் என் கூட தான் இருக்காரு. விடியலுக்குள்ள அவர் கூட்டுக்கு வந்து நீ வீடு வராதே. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எவ்வளவு பெரிய வேலை இருப்பியோ எனக்கு தெரியாதுடா. அது விடியலுக்குள்ள அவரை கூட்டுக்கு வந்து வீடு வந்து சேரு. அப்படி கூட்டு வரலன்னு வச்சுக்க அவ்வளவுதான்டா சொல்லுவேன். ஏதா வந்து சேர்றா. அதான் காலையில வரதா சொல்றாங்கல்ல, விடுங்கல. என் புருஷன் மேல எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு? அவர் தான் சொல்றாருல காலையில கூட்டிட்டு வந்துருவாருன்னு. அது வரைக்கும் உங்களால கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதா? வாங்க, அவர் சொன்ன மாதிரி நாளைக்கு வரட்டும். வரலன்னா அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க நீங்க.